ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, சிலவற்றை பற்றி பேசியிருக்கிறோம். சிலவற்றை பற்றி இப்போது உன்னிடம் பேச வேண்டாம் என்று நிறுத்தியும் வைத்திருக்கிறேன். சிலரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய். சிலரை பற்றி தெரிய வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். இப்போது சிலவற்றும் உனக்கு தெரிந்திருக்கும், பலவற்றை பற்றி உனக்கு தெரிந்திருக்காத சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். நடப்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அனுதினமும் நடப்பது நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவு வேகத்தில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. நீ வேண்டுமானால் இப்போது ஓய்வெடுக்கும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். அதாவது படாத பாடுகள் பட்டு அந்த பாட்டை அனுபவித்து அனுபவித்து போதுமடா சாமி என்று ஓய்வெடுக்கும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதிலும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒருவரை பற்றி இப்போது உன்னிடத்தில் பேச வேண்டும். இரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கும் சூடான நிலையில்தான் கெட்ட எண்ணங்கள் வரும் என்று பலர் சொல்லி கேட்டிருப்பாய். ஆனால் இரத்தத்தின் கொதிப்பு அடங்கும் நேரத்தில் கூட நிற்காமல் கொதித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை பற்றி இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும். நான் சொல்வது அத்தனையும் உண்மை என் பிள்ளையே. பல நேரத்தில் நான் சொல்வது உண்மை என்று அறிந்திருக்கிறாய். நடந்ததை பற்றியும் கூறியிருக்கிறேன், நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன், நடக்கப் போவதையும் உன்னிடத்தில் தெரிவித்திருக்கிறேன். இப்போதும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் உன்னிடத்தில் கூறுவதற்காக வந்தேன் பிள்ளையே. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் உனக்கு தேவையில்லாத ஒருவர், ஒரு காலத்தில் அவர் இல்லாமல் உன் குடும்பம் இல்லை, அவர்கள் இல்லாமல் உன் பெற்றோர்கள் இல்லை, உன் பெற்றோர்கள் இல்லாமல் அவர்களும் இல்லை என்று வாழ்ந்திருந்த கட்டத்தில், எல்லாம் அவர்கள்தான் என்று இருந்த கட்டத்தில், தேவை அத்தனையும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த அந்த கட்டத்தில், அவர்கள் தேவைக்கு அத்தனை தேவையும் உன் குடும்பத்தில் இருந்து பெறப்பட்ட அந்த சூழ்நிலையில், எப்போது உங்கள் குடும்பத்தில் இருந்து தேவைகள் வராது என்று தெரியப்பட்டதோ, அன்றிலிருந்து உங்களின் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அவர்களுக்கு உண்டான பகை, அந்த பகை நீண்டு கொண்டேதான் செல்கிறது பிள்ளையே. அந்த பகை ஆரம்பித்தது முடிவுக்கு வரும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறது பிள்ளையே. எப்போதும் உன் குடும்பத்தை பற்றியும் உன்னை பற்றியுமான பேச்சுக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தூங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, உன் குடும்பத்தை பற்றிய நினைவுதான் அங்கே அதிகமாக இருக்கிறது. தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உனக்கு கீழே போய்விடக் கூடாது என்ற ஆத்திரத்தை மனதில் சுமந்து கொண்டு, வெறுப்பை உன் மீது கொட்டிக்கொண்டு, நான் என் மூச்சு அடங்குவதற்குள் இந்த செய்தியை என் செவிகளில் கேட்டாக வேண்டும் என்ற கோரிக்கையோடு வைராகியத்தோடும் மனதில் வெஞ்சத்தை சுமந்து கொண்டிருக்கும் உன் தாய் உடன் பிறந்தவர்களை பற்றி பேச வேண்டும் உன்னிடத்தில். யாராக இருந்தாலும் யோசித்து எந்த காரியத்தையும் செய். எல்லோர்களும் சொல்கிறார்கள் என்றபடி எந்த காரியத்திலும் இறங்கி அதில் வேதனைப்படாதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்த பிறகுதான் தன் உயிரை விடுவேன் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு மத்தியில் உன் சுயநலத்தை விட்டு கொடுக்காமல் வாழ கற்றுக்கொள். நல்லது நடக்க வேண்டும் என்று எது நடக்கவிருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதை மறந்து விடாதே. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன். தங்கமே, உயிர் போகும் நிலையில் கூட அடுத்தவனின் கெடுதலை காதில் கேட்டு சாக வேண்டும் என்று காத்திருக்கும் அந்த முதியவருக்கு
முடிவு எட்டிவிட்டது. கெடுவான் கேடு நினைப்பான், கவலையை விடு. உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க நான் இருக்கிறேன். உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி கெட்ட உள்ளங்கள் கொண்டவர்களிடத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கொள். ஓம் சக்தி. நன்றி.